இந்த வீடியோவில் விண்டோஸ் 7ல் இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டியை பற்றி தான் கைக்க போகிறேன். அந்த பேர் என்னென்னு சொன்னால் MS017-10. இந்த வல்னரபிலிட்டியை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால், அந்த விண்டோஸ் 7ல் எந்த பேலோடையுமே இன்ஜெக்ட் பண்ணாமல் ஒரு சேம் நெட்ஒர்க்கில் இருந்தீங்கன்னாலே போதும், அந்த விண்டோஸ் 7 கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணலாம். மெட்டாப்ரேட்டா கனெக்ஷன் எடுத்துடலாம். அது என்ன மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். இல்லை தேர்ட் MS017-10. இதுதான் அதோட பேர். இந்த எக்ஸ்ப்ளாய்ட் தான் அது. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் யூஎஸோட செக்யூரிட்டி ஏஜென்சி தான் கண்டுபிடிச்சாங்க. April 14, 2017 அன்றைக்கு சர்டோப்ரகர்ஸ் என்ற ஹேக்கர்ஸ் குரூப் அவங்ககிட்ட இதை ஆட்டையை போட்டு வெளிவிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அது அந்த வேனக்ரை அது சம்மந்தமான அந்த டைமிங்கில் தான் இது நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சுது. இப்போ அதுக்குரிய அப்டேட்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. இருந்தாலும் நிறைய கம்ப்யூட்டர்ஸில் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது என்ன மாதிரி செய்யுதுன்னு பார்ப்போம். என்னோடய விக்டிமாக இது தான் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் 7 விக்டிம் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நான் விண்டோஸ் 7 மிஷினுக்கு 3GB ரேம் கொடுத்துருக்குறேன். மொத்தம் 6GB ரேம் தான் என்னோடய லேப்டாப்பில் இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் பார்க்குறேன். சார்ஜர் இருக்குது. நாங்கள் இந்த அட்டாக்கை பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து எந்த விதமான பேக்கேஜஸையும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அதுக்குரிய எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்டா, என்ற நார்மல் லேப்டாப்பையும் விண்டோஸ் 7 மிஷினையும் ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பிரிட்ஜெட் அடாப்டர் கொடுத்து அதில் என்ற வைஃபைல தான் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் என்னன்றத பார்ப்போம். இந்த அட்டாக்கை பண்ணுறதுக்கு விக்டிம் மிஷினோட ஐபி அட்ரஸ் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதில் 104 தான் இந்த ஐபி அட்ரஸ் இருக்கட்டும். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணி MSF console ஓப்பன் பண்ணுவோம். சரியான ஸ்லோவாக இருக்குது.
ஓகே, ஓப்பன் ஆகிட்டு இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டோட பேர் இட்டர்னல் ப்ளூ. இப்போ சர்ச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதில் இந்த ஆக்சிலரி ஸ்கேனரை கொடுத்தோம்னா அந்த மிஷின் வல்னரபிளா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்ஸை கொடுக்குறேன். இந்த ஆக்சிலரி இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னால் ஆர்ஓஎஸ் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும். சாரி, நான் செட் ஆர்ஓஎஸ் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, திரும்ப ஷோ ஆப்ஷனை கொடுத்து பார்த்தா ஆர்ஓஎஸ் செட் ஆகிட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ரன் கமாண்ட் கொடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் லைக்லி வல்னரபிள் டு MS017-10. சரி, ஓகே. இப்போ நாங்கள் இது வல்னரபிள் என்று தெரிஞ்சுட்டு அதனால் இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளாய்ட் Windows 7 SMB MS017-10 இட்டர்னல் ப்ளூ. பார்த்தீங்கன்னா 2017 ஒருவேளை நீங்கள் உங்களோட Kali Linuxை அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் காட்டும். காப்பி பேஸ்ட் என்டர் எஸ் கொடுக்குறேன். ஓகே, லோட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ஓஎஸ் செட் பண்ணணும். சரி, இப்போ இதுக்கு நாங்கள் என்ன வகையான பேலோட் யூஸ் பண்ண போகிறோம்ன்றதை செட் பண்ணணும். நார்மலாக பேலோட் எதுவும் கொடுக்காம விடலாம். கொடுக்காம எக்ஸ்ப்ளைன் பண்ணோம்னா அந்த Windows 7ஓட கமாண்ட் லைன் அப்படி எங்களுக்கு கிடைக்கும், அந்த CMD. சரி, இப்போ கொடுக்காம இருக்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சென்டிங் பேக்கேஜ் இந்த வருது. command shell session 1 openet bin என்று வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் டைப் பண்ணலாம் என்ன Windows 7 commands ipconfig கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக கமாண்ட் லைனில் வர்ற மாதிரியே வருது. CMD விண்டோஸில் CMDலேருந்து வர்ற மாதிரி. அதே தான் Windows 7 CMDயில் என்னென்ன கொடுக்குறோமோ அதே இதில் கொடுக்கலாம். அது ஷட் டவுன் கொடுத்தீங்கன்றாலும் பிசி ஷட் டவுன் ஆயிரும். இப்போ மெட்டாப்ரேட்டர் கனெக்ஷன் எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணுறேன். எக்ஸிட் கண்ட்ரோலோட C கொடுக்குறேன். ஓகே, இப்போ செட் பேலோட் Windows /method ஓகே. ஓகே, இதில் என்ன கொடுக்கணும்னு சொன்னால் எல்ஹோஸ்ட் தானாகவே செட் ஆகிருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணணும் இதுதான் எங்களோட IP அட்ரஸ் ஆண்டு. ஓகே, 101 தான் எங்களோட IP அட்ரஸ். ஓகே, அது செட் ஆகிட்டு எல்போர்ட் அது டிஃபால்ட் இருக்கட்டும். ஆர்ஹோஸ்டும் இருக்குது. செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஓகே,
ஃபெயில் என்று வருது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணிக்கல சக்ஸஸ் ஆயிரும், செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணிக்கல கொஞ்சம் கஷ்டம். ஒர்க் ஆகாது போல். வேறு ஏதாவது பேலோட் யூஸ் பண்ணலாமா? Windows okay. ஓகே, மெட்டர்பிரிட்டர் செஷன் 2 ஓப்பனட் வின் அண்ட் வந்திருக்கு. ஸோ மெட்டர்பிரிட்டர் கனெக்ஷன் வந்துட்டு ஹெல்ப் கொடுத்து பார்க்குறேன். எல்லா கமாண்ட்ஸும் வருது, என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு கெட் சிஸ்டம். நேம் அண்ட் பைப் அது என்னென்னு தெரியல. sysinfo Windows 7 victim PC கம்ப்யூட்டரோட பேர் Windows 7 64 பிட். வேறு லாகட் ஆன் யூசர்ஸ் 2 கிடக்கு. நான் ஒரு யூஸர் தான் யூஸ் பண்ணுறேன்னு இந்த மாதிரி தெரியல. சரி, வேறு கமாண்ட்ஸ் ரெக்கார்ட் மைக் இருக்குது, ரெக்கார்ட் வெப்கேம் ஸ்ட்ரீம், வெப்கேம் லிஸ்ட், கீ ஸ்கேன் டம்ப். வளமையாக மெட்டர்பிரிட்டரில் என்னென்ன இருக்குமோ அது அவ்வளவும் வரும். எல்எஸ் எங்கே நிற்கிறோம்? ஃபஸ்ட்டு பிடபிள்யூடி கொடுத்து பார்க்கணும். சிஸ்டம் 32 இருக்கிறோம். சிடி கொடுக்குறேன். ஆப்ரேஷன் ஃபெயில்டுன்னு வருது. வை சரி, என்ன செய்வது? சரி, ஷட் டவுன் பண்ணும். ஏன் ஆப்ரேஷன் ஃபெயில்ட்? ஏன் அந்த மிஸ்டேக் வருதுன்னு தெரியல. உங்களுக்கு விண்டோஸ் 7 சிஎம்டியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருந்தால் நீங்கள் விண்டோஸ் 7 எந்த பேலோடும் கொடுக்காம அந்த சிஎம்டி வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணலாம். இல்லைன்னா மெட்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணலாம். இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை விண்டோஸ் 7 கொஞ்சம் அப்டேட் ஆகி இருக்குதோ தெரியல. சரி, ஓகே, அந்த வீடியோ எடுத்தோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களோட
மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்கில் இந்த இன்டர்னல் ப்ளூ எக்ஸ்ப்ளாய்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஜிட்ஹப்பில் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். சரி, பாய், டாட்டா, see you.